ஊசு நாட்டிலே மாசில்லா வீட்டிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்த சீமான் யோபுவுக்கு ரோசம்மா என்ற மனைவியும் ஆண் பெண் என 10 பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் ஏராளம் ஏறுண்டு, எருதுண்டு, ஆட்டு மாட்டு மந்தையுண்டு, ஒட்டக கழுதை கூட்டமுண்டு. இடைவிடாது இறைவனை போற்றி பாடிய இவர் உலகிலே உத்தமன் என்று பரலோக பரம்பொருளால் பாராட்டப் பெற்றார். அந்த சத்தியனின் சரித்திரத்தை உயிராக்கி கலை வடிவில் நாடகமாக்கி இதோ உங்கள் முன். அனைத்தையும் படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகியவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை. ஆதியும் அந்தமான ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். லூசிபர், நீ எங்கிருந்து வருகிறாய்? உலகனத்தையும் சுற்றி வருகிறேன். என் மகன் யோபுவை பார்த்தாயா? பார்த்தேன் பார்த்தேன். அவனைப் போல நல்லவனும் மாசற்றவனும் நீதிமானும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. என்ன சொல்லுகிறீர்? ஆதாயம் இல்லாமலா அவன் நேர்மையாக வாழ்கிறான்? அவனுக்கு மட்டும் என்ன தனிச்சாலுகை? என்ன சொல்கிறாய்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் நின்று சூழ்ந்து காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? உமது கரங்கள் அவனை மட்டும் சூழ்ந்திருப்பதே. அவன் செல்வத்தில் மட்டும் எனது கையை வைக்கவிடும். அப்போது தெரியும் யோபு நல்லவனா நேர்மையற்றவனா என்று. அப்படியா? இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவன் உடல் மீது மட்டும் கை வைக்காதே. போ போ போ. வெற்றி வெற்றி வெற்றி. கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது. வந்து போகும் இந்த ரோசம்மா, வாசல்ல யாரோ தட்டுன மாதிரி கேக்குது, போய் பார்த்துட்டு வாயா. எஜமான், எஜமான். என்ன அமோன், என்ன விஷயம் சொல்லு அமோன். விண்ணக நெருப்பு நமது ஆட்களையும் ஆடுகளையும் சுட்டரித்து சாம்பலாக்கி விட்டது எஜமான். என்ன பின்னக நெருப்பா? ஐயோ கடவுளே. முதலாளி, முதலாளி. என்ன காலைப்பு, காலங்காத்தாவில கதற கதற ஓடி வர்ற? என்ன சொல்லு. கண்முடி திறக்கும் நேரத்தில் கல்தியர் வந்து கதற கதற நம் ஆட்களை வெட்டி போட்டு விட்டு ஒட்டங்களை ஓட்டி போயிட்டாங்க. என்னப்பா ஒவ்வொருத்தரும் விதவிதமா சொல்றீங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயா ஐயா. என்ன தீனா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு தீனா, சொல்லு. என்ன ஆச்சு தீனா?
ஐயா விரவெடுக்க வெளியே போனேன் ஐயா. வெளியே மரத்துக்குள்ளே ஐயா பாலைவனத்திலே பெருங்காட்டு வீசி வீடு விழுந்து பிள்ளைகள் மேலும் பணிந்து போயிட்டாங்களே ஐயா. என் தேவன் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். நான் நம்ப மாட்டேன். என் தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னையும் பிள்ளைகளையும் கண்காணிப்பவர். அவர் உறங்குகிற தேவன் அல்ல. என்னங்க என்னென்னவோ சொல்றார்களே, நம் பிள்ளைகளுக்கு என்னாச்சு? ரோசம்மா, நம்ம செல்வம் எல்லாம் போச்சு. பரவாயில்லை, போட்டு. ஆனா நம்ம பிள்ளைகள் போயிட்டாங்களே, அதைத்தான் தாங்க முடியல ரோசம்மா, தாங்க முடியல. பெற்று வளர்த்த 10 பசங்களை ஒரே நேரத்தில் இழந்து நிக்கிறேனே. ஆண்டவரே, இது என்ன கொடுமை அப்பா. ரோசம்மா, கொடுமைன்னு சொல்லாதம்மா. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவரே எடுத்தார். படைப்புயிர்கள் அனைத்தும் பரமனுக்கு சொந்தம். நாம் கூட நமக்கு சொந்தமில்லை. இத்தனை நாளும் செல்வ செழிப்போடு இருந்தோம், தேவனை துதித்தோம், மகிழ்ந்தோம். இந்த இழப்பில் மட்டும் ஏன் தேவனை துதிக்க கூடாது? இருந்தவரும் இருக்கிறவரும் என்றென்றும் வாழ்கின்றவருமான உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். இப்போது எங்கிருந்து வருகிறாய்? எங்கிருந்து வருகிறேன் என்று தெரியாதது போல் பேசுகிறீரே. ஆம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று, என் மகன் யோபுவுக்கு நீ என்ன செய்தாய் என்றும் எனக்கு தெரியும். இருந்தும் உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனைப் போல உத்தமனும் சத்தியவானும் வேறு யாரும் இருக்க முடியாது. உத்தமன் இன்னும் ஒரே முறை அவன் உடல் மீது எனது கையை வைக்க அனுமதி. சத்தியவான் என்று சொன்னவாயால் வைத்தியவான் என்று நீரே சொல்ல போகிறேன். சவாலா விடுகிறாய் சாத்தானே? சரி, அவன் மீது கை வைக்க அனுமதிக்கிறேன். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டால் உன் ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்கி விடுவேன். போ போ போ. வெற்றியோடு திரும்பி வருகிறேன். ஏ மனுஷா, இன்னுமா உனக்கு புத்தி வரவில்லை? ரோசம்மா, ரோசம்மா, கொஞ்சம் சுடுதண்ணி விடுங்க. என்னங்க, உடல் அழுகிட்டும் ஆண்டவனையே தொழுது கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? கிழிந்த ஆடையை உடுத்தி புழுத்து புழுதியில் உட்கார்ந்து தேவனை வாழ்த்தி வாழ்கிறதை விட்டு மலிந்து சாக வேண்டியது தானே. சொறிந்து சொறினாயிலும் கேவலமாய் வாழ்வதை விட செத்து துளைய வேண்டியது தானே. ஏன் இப்படி அடுத்தவங்களோட உயிரை வாங்கணும்? ரோசம்மா, என்ன சொன்ன? இங்க பாரு, இனிமே இந்த சொறி நாய்க்கு நீ சோறுபட வேண்டாம். படைத்த பரமனை பரிகசிக்க சொல்லுகிறியே. ரோசம்மா, இங்க பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ராத்திரி 12 மணி ஆனாலும் பலிபீடத்தில் பலிபொருளை சரி செய்துவிட்டு பின்பு தூங்க போவாயே. இப்போ பலிபீட தேவனையே பரிகசிக்கிறியே. போ போ, என் பக்கமே வராத போ. ஐயோ, வேண்டாம் போவென்று மட்டும் சொல்லாதீங்க. உங்களை விட்டு நான் எங்கேங்க போவேன்? சம்பந்தனாக இருந்த நீங்கள் இப்படி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறீர்களே, இதை பார்க்க சகிக்க இல்லைங்க. உங்க முன்னால கை கட்டி நின்றவங்கள் எல்லாம் கைதட்டி சிரிக்கிறார்களே. இங்க பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போக நான் தயாராயிருக்கின்றேன். ஆனால் இந்த நிலைமையில் உங்களை விட்டு நான் எப்படி போவேனுங்க? என்னை மன்னிச்சிடுங்க. நான் உன்னை தேற்றவா, தேவனை போற்றவா? ஆண்டவரே. நண்பா யோபு,
எப்படி இருக்கடா? பார்த்தா தெரியல. இங்க பாருடா, என் கரங்களை பாருடா. வந்தவங்களை எல்லாம் பசியாற்றி விட்ட எனக்கு இனி என் பசியாற்ற கூட இல்லாம சாம்பல் உட்கார்ந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையடா. டே யோபு, இப்படி ஒரு நிலைமை உனக்கு எப்படி ஆச்சு? என்கிட்ட சொல்டா. ஏதாவது தப்பு பண்ணுவியா? உனக்காக நான் பரிகார பலி செலுத்துறேன்டா. ஐயோ, என்னை தப்பா புரிஞ்சுட்டியேடா. எனக்கு ஆறுதலாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறியே. நான் எந்த தப்பும் பண்ணலடா. என்னை நம்புடா. என் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின் இன்னொரு கன்னி பெண்ணை நான் எப்படி நோக்குவேன்? சொல் சொல் சொல்லுடா. டேய், உண்மையிலே நீ தப்பு பண்ணலன்னா பின்பு ஏன் இந்த தொழுகை தொல்லை சுமக்கிறடா? எலிப்பாசு, வாய் கூசாமல் பேசுகிறீர். ஆனால் என் மனசாட்சி காண்கின்ற தேவன் எனக்கு சாட்சி பகர உன்னதங்களில் இருக்கிறார் தெரியுமா? குற்றம் செய்கிறத விட செய்த குற்றத்தை மறைக்கிறது பெரிய குற்றம் தெரியுமா? ஆண்டவரே, மனுவினை காப்பவரே, நான் பாவம் செய்தேனானால் நான் உமக்கு செய்ய வேண்டியது என்ன? இதோ இந்த புழுதியிலே படுத்துக் கொள்வேன். நாளை காலையிலே நீர் வந்து என் தாசனாகிய யோபு எங்கே என்று தேடுவீரானா? நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். யோபுவே, ஆண்டவரே, இதோ மடியே. யோபுவே, நீ புழுதியிலிருந்து ஸ்துதித்தது போதும். எழுந்து வா. இனியும் உன்னை நான் சோதிக்க விரும்பவில்லை. உன் இழப்பிலும் நீ என்னை தூசிக்கவில்லை. உன்னை நான் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள், வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள், ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். இன்னலுக்கு இரையாக்கப்பட்ட யோபு தன் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இறைவனை விட்டு பிரியாமல் இருந்ததால் ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் இரட்டிப்பாக கொடுத்தார். புழுதி கூட்டிலிருந்து புகழ்மேட்டிற்கு கொண்டு வந்தார். தீமையின் தடாகத்தில் நீராடிய யோபுவுக்கு மீண்டும் 7 புதல்வர்களையும் 3 புதல்வியரையும் அளித்தார். ஒதுங்கி நின்ற ஊரும் உறவும் விரும்பி வந்து விருந்துண்டு மகிழ்ந்தனர். பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பரிசாக கொடுத்தனர். இவ்வாறாக யோபு மீண்டும் 140 ஆண்டுகள் வாழ்ந்து 4 தலைமுறைகளை கண்டுகளித்தார். நாமும் நமது வாழ்வில் வரும் சோதனைகளில் தளராமல் இறைவனிடம் வேண்டி இரட்டிப்பாக ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வோம்.